60 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பையன் நியூஸ் பேப்பர் போட்டுட்டு இருந்திருக்காரு. டோர் டு டோர் நியூஸ் பேப்பர் போட்டு அவர் லைஃப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்போது உலக லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 10வது பணக்காரர் அவர் தான். யாரும் இல்லைங்க, வாரன் பஃபெட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸ்டாக் அனலிஸ்ட்டில் அவர் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மென். ஸோ ப்ரிடிக்ஷன் எல்லாமே பக்காவாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவர் ஸ்டாக் மார்க்கெட்டில் வச்சு தான் ஒரு உலக பில்லியனியர் ஆகியிருக்காரு. ஸோ எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணதுனால தான் அவரால் பயங்கரமான ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியுது. ஸோ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டுமே தான் நம்ம சீக்கிரமாக ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாகவும் ஒரு பெரிய பணக்காரனாகவும் ஆக முடியும். திஸ் இஸ் த கேட் வே ஃபார் பிகமிங் எ ரிச்சஸ்ட் பர்சன். வேறு எந்த வழியும் கிடையாது நம்ம வந்து சீக்கிரமாக பணக்காரன் ஆகிறதுக்கு. பட் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் அதுக்கு ஒரு வழிகள் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் ஒரு வாரன் பஃபெட் மாதிரி ஆகணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கம்ப்ளீட் ஐடியாஸ், கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரோடு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய ஆளாக ஆகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் AthiranBiztech. எப்படி இருக்கீங்க? ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீடியோ எவர். ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறைய வீடியோஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, உண்மையிலே இது லாபகரமான பிஸ்னஸ் தானா, இன்வெஸ்ட் பண்ணலாமா, யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸோ இது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, ஏதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா, இது மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஐடியாவோடு இன்றைக்கி நான் வந்திருக்கேன். பேசிக் கிளாஸ் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறாங்களோ அவங்க ரொம்ப பேசிக்கான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக முடியும். ரொம்ப நேரம் எடுக்கலை, ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ஃபுல் பேசிக்ஸை நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அப்புறம் எண்ட் ஆஃப் த வீடியோவில் முக்கியமாக எல்லாருமே பார்க்கணும், எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி. ஸோ ரொம்ப லேமன் லாங்குவேஜில், ஸோ ஈஸியாக எல்லாத்துக்குமே புரியும். ஸோ எல்லோரும் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளும் ஒரு பெரிய ஆளாக சீக்கிரமாக டெவலப் ஆக முடியும். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு சீக்கிரம் இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்து பப்ளிக் லிமிட்டடாக கம்பெனியாக மாறுது. ஸோ AthiranBiztechனு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இந்த கம்பெனி வந்து பப்ளிக்காக மாறுது. பப்ளிக்காக மாறுறப்போ அவங்க ஷேர்ஸை வந்து அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ எப்படி பப்ளிக்காக மாறலான்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து செபி, செக்யூரிட்டி போர்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், இவங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. இவங்களை அப்ரோச் பண்ணோன்னே இவங்க வந்து சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்காங்க. இதைப்படி அவங்க நார்ம்ஸ் எல்லாம் ஃபில்ஃபில் பண்ணிட்டோம்னா இந்த கம்பெனி வந்து பப்ளிக் லிமிட்டடாக வந்துடும். வந்த பிறகு இந்த ஷேர்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இனிஷியலாக ரிலீஸ் பண்ணுறதுனால இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்னு சொல்லுவாங்க. இனிஷியல் பப்ளிக் ஆஃபர், ஐபிஓ. இப்போ வந்து இவங்க வந்து ஷேர் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணணும். என் ஷேருக்கு இவ்வளோ ருபீஸ் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இதையும் செபி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ஃபேஸ் வேல்யூ. இந்த ஃபேஸ் வேல்யூ வந்து கம்பெனியோட பொட்டென்ஷியல் எப்படி க்ரோ ஆகுது, கம்பெனியோட பாலிசிஸ்லாம் என்ன, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் ஃபேஸ் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபேஸ் வேல்யூவை வச்சு தான் இந்த ஷேர்ஸ் வந்து மார்க்கெட்டில் ரிலீஸ் ஆகும். ஸோ மக்கள் எல்லாமே வந்து இந்த ஐபிஓலேருந்து வர ஷேர்ஸை தான் ஃபஸ்ட்டு விரும்புவாங்க. ஏன்னா இது டேரெக்டாக கம்பெனிஸ்லேருந்து வருது. மற்ற எல்லா ஷேர்ஸும் பார்த்தீங்கன்னா கைமாற்றி தான் வரும். ஸோ ட்ரேடிங் மூலியமாக தான் அவங்களால வாங்க முடியும். பட் இந்த ஷேர் டேரெக்ட்லி கம்பெனிலேருந்து வரதுனால இது ப்ரைமரி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரைமரி மார்க்கெட்னால் டேரெக்ட்லி கம்பெனி வந்து அவங்க ஷேர்ஸை வந்து மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க வித் த ஃபேஸ் வேல்யூ. ஸோ ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த ஷேர்ஸை வாங்கி அவங்க வந்து ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட், ஃபஸ்ட் ஸ்டேஜ். இப்போது ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே ஷேர்ஸை விட்டாச்சு. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது நம்மளுக்கு. ஒன்று வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஒன்று வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. இந்த கம்பெனிஸ்லாம் எப்படி லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா கம்பெனிஸ், ஸோ டாப் கம்பெனிஸ் எல்லாமே லிஸ்டட் ஆகிருக்கும். ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறத வச்சு தான் நம்மளோட நாட்டோட பொருளாதாரம் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகும். ஸோ மொத்த கம்பெனி நம்மளோட ஸ்ட்ரக்சரையும் அதோட அனலிஸையும் நம்மளால் பார்க்க முடியாது. அதனால இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இப்போது என்எஸ்சி, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டின்னு சொல்லுவாங்க. அதுதான் அதோட இண்டெக்ஸ்னால் பார்த்தீங்கன்னா இந்த
புக்ஸ்க்கெலாம் ஃபஸ்ட் பேஜில் இருக்கும் பார்த்தீங்களா இண்டெக்ஸ். ஸோ டாப் 50 கம்பெனிஸ், இப்போது என்எஸ்சியில் எவ்வளோ கம்பெனிஸ் இருக்கோ அதுலேருந்து டாப் 50 கம்பெனிஸ் வேரியஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து சூஸ் பண்ணிப்பாங்க. ஒரே இண்டஸ்ட்ரியாக இருந்தது. இப்போ ஐடி மட்டும் சூஸ் பண்ணால் ஐடி டவுன் ஆகும், ஃபார்மான்னு பார்த்தீங்கன்னா இப்போது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு மொத்தமாக ஒரு 50 கம்பெனிஸ் எல்லா இண்டஸ்ட்ரியிலேருந்து எடுத்துப்பாங்க, சூஸ் பண்ணிப்பாங்க. இந்த 50 கம்பெனிஸ் எப்படி பர்ஃபார்ம் ஆகுதோ அப்படி தான் நம்மளோட எக்கனாமி டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ நிஃப்டிலேருந்து 50 கம்பெனிஸ், அதே மாதிரி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா அதுக்கு சென்செக்ஸ்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு 30 கம்பெனி, அதுவும் இண்டெக்ஸில் இருக்கும். இதை வச்சு தான் ஒரு கம்பெனி ஒரு நாட்டோட பொருளாதாரம் இருக்குதுன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எக்ஸாம்பிள் தான். இதே மாதிரி நிறையா இண்டெக்ஸ் வந்து இப்போது ரெகுலேட் ஆகிருக்கு. ஃபார்மாக்குன்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது, அப்புறம் ரீட்டெயிலுக்கு இண்டெக்ஸ் இருக்குது. இது மாதிரி ஏகப்பட்ட இண்டெக்ஸ் வந்து அவங்க கம்பெனி சூஸ் பண்ணி அவங்க போட்டிருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. நம்ம ரொம்ப பேசிக்ஸாக பார்ப்போம். இதுதான் வந்து செகண்ட் ஸ்டேஜ். ஸோ இப்போ வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், நான் என்ன செய்யணும்? நீங்கள் வந்து இப்போ பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க இல்லையா, பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்களா, அவங்களே அப்ரோச் பண்ணலாம். இப்போது கோட்டக் மஹிந்திரா இருக்குது, எஸ்பிஐ இருக்குது, இப்போ ஆக்சிஸ் பேங்க் இருக்குது. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட பேங்க்ஸ் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தேட் வந்து புரோக்கர்ஸ் இருக்காங்க, ஏஞ்சல் புரோக்கர்ஸ், இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இவங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணணும். பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. அதிலே வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் வந்துடும். ஸோ இதை வந்து உங்களுக்கு பல்காக கொடுத்துருவாங்க, லாகின் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. இது வந்து 0 ஃபீஸ் தான், இதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாலே போதும், இதை ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. முக்கியமாக கவனிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் ஷேர்ஸ் வாங்குறதும் சரி விற்கிறதும் சரி ஒரு கமிஷன் வச்சுருப்பாங்க. அது எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அந்த கமிஷன் எவ்வளோதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். கம்பேரிட்டிவ்லி வந்து எந்த ப்ரோக்கர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், எது கம்மின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் டெய்லி ஸ்டாக் வாங்கி விற்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கணும். ஸோ ஒன் டைம் வாங்கி தான் நான் 2 மாதம் கழித்து விற்கிறேன்னா அப்போ நீங்கள் கொஞ்சம் ஃபீஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இவங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணாலே இவங்க உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பேன் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறம் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், அப்புறம் ப்ரூஃப், ரெசிடென்சி ப்ரூஃப், அப்புறம் டாக்குமெண்ட்ஸ், பாஸ்போர்ட் சைஸ், பேசிக் டீட்டெயில்ஸ் தான். இது இருந்தாலே போதும், உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிரும். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்? நம்மளும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இறங்கிடலாம், நம்மளும் ஸ்டாக்ஸ் வாங்கலாம், நம்மளும் விற்கலாம், நம்மளும் வாரன் பஃபெட்டாக ஆயிடலாம். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல? ஆனால் அதுதான் கிடையாது. இப்போது ஹோல் ஸ்டாக் மார்க்கெட் எங்கே உருவாகுதுன்னா நம்ம ஸ்டாக் வாங்குறதுல தான். ஸோ இங்கே தான் ஹோல் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ ஸ்டாக்கை வாங்கி வச்சு விற்கணும். ஸோ பையிங் அண்ட் செல்லிங் தான், வேறு எதுவுமே கிடையாது. ட்ரேடிங் தான் பண்ணுறோம். இந்த ட்ரேடிங்கை கரெக்டாக பண்ணால் நம்ம ஹீரோ, கொஞ்சம் மிஸ் ஆனால் நம்ம ஜீரோ. ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுக்கு தான் அவ்வளோ மெட்ரிக்ஸ், அவ்வளோ புக்ஸ், அவ்வளோ கான்செப்ட், ஏகப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ். ஏன்னா இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸ் ஏறுமா இறங்குமா, எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது, எப்படி நெக்ஸ்ட் இயரில் எப்படி இருக்க போகுது யாருக்குமே தெரியாது. ஸோ இது எல்லாமே எக்ஸ்பர்ட்ஸ்னால யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இண்டஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணும், மார்க்கெட்டை பற்றி புரிஞ்சுக்கணும். இந்த கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது நெக்ஸ்ட் இயரில், அது கம்பெனி ஓனருக்கு அவங்களுக்கும் தெரியாது. ஏன்னா மார்க்கெட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. மார்க்கெட்டை பற்றி அனலைஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு ஏகப்பட்ட மெட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ இதை அனலைஸ் பண்ணி எந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ண போகுதோ அந்த கம்பெனியில் இருக்க ஸ்டாக்ஸை நம்ம வாங்கி வச்சு எப்போ விற்கணும், அதுதான் அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம். வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, வாங்கி ஒன்றே விற்றுறவும் கூடாது. ஸோ கரெக்டாக வச்சு எப்போ மார்க்கெட்டில் அதிகமாக ப்ரைஸ் போகுதோ அப்போ நம்ம தள்ளி விட்டுறணும் அந்த ஷேரை. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த ப்ராஃபிட் மார்ஜின் நிற்கும். ஸோ இதுதான் ஹோல் ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ டெய்லி நீங்கள் மார்க்கெட் நியூஸ் கேட்கணும், மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, இந்த கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில். இதுக்கு முக்கியமான வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. மணி கண்ட்ரோல்னு சொல்லிட்டு வெப்சைட் இருக்குது. இதில் போய் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஓவரால் க்ரோத், எக்ஸ்பேன்ஷன்ஸ், அவங்க கம்பெனி எப்படி மர்ஜ் ஆகுறாங்க, கம்பெனியை டிசால்வ் பண்ணுறாங்களா, இன்னொரு கம்பெனியோட அக்விசிஷன் ஆகுதா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே மணி கண்ட்ரோலில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டில் போய் பார்க்கணும், கம்பெனியோட வெப்சைட்ஸில் கம்பெனியோட அந்த ஷேர்ஸில் எப்படி ஷேர்ஸ் க்ரோ ஆகிட்டு இருக்குது, அவங்களோட ஃபினான்ஷியல் இயர் பிளான்ஸ் என்ன இருக்க போகுது, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு என்ன பிளான்ஸ் இருக்க போகுது, லாஸ்ட் 5 இயர் எப்படிலாம் இருந்திருக்கு, எப்படிலாம் அவங்க டேர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க,
டாப் லைன் என்ன, பாட்டம் லைன் என்ன. ஸோ இது எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் ஷேர்ஸை வாங்கணும். வாங்கின பிறகும் இதெல்லாமே நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் டெய்லி. ஏன்னா அப்போ தான் உங்களால் ஷேர்ஸை டக்குன்னு நம்ம கம்மியாகிற போகிற தெரியுது. 2 மாதம் அப்புறம் இந்த ஷேர்ஸ் எல்லாம் டவுன் ஆகிற போகுதுன்னு இன்ஃபர்மேஷன் வரப்போ நீங்கள் அந்த ஷேரை கரெக்டாக தள்ளி விட்டுடணும். அப்போ தான் நீங்கள் அந்த கரெக்டான மார்ஜின் எடுக்க முடியும். இப்போ மார்க்கெட் டெர்மினாலஜி பாருங்கள். ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். இப்போ ஒருத்தவங்க வந்து ஸ்டாக்ஸ் வாங்குறாங்க கம்பெனிலேருந்து, வாங்கி 2 மாதம் 3 மாதம் ஒரு 6 மாதம் வச்சுருக்காங்க. வச்சு கம்பெனி க்ரோ ஆகிறப்போ இதை ஸ்டாக்ஸை கைமாற்றி வர்றாங்க. இவங்க வந்து ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் ட்ரேடர்ஸ் காலைல வாங்குவாங்க, சாயங்காலம் தள்ளி விட்டுருவாங்க, 2 நாளாக தள்ளி விட்டுருவாங்க. இவங்க வந்து ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஸோ இவங்க தான் ஸ்டாக் ட்ரேடர்ஸ். பியர் மார்க்கெட், புல் மார்க்கெட். பியர்னு என்ன, புல்னு என்ன? பியர் மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கின ஷேர்ஸ், நீங்கள் வாங்கின ஸ்டாக் ஷேர்ஸ் அது வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது புல்லுனா இன்க்ரீஸ். இதே கம்மியாச்சுன்னா, டவுன் ஆச்சுன்னா அது வந்து பியர் மார்க்கெட். ஸோ இதுதான் அந்த டெர்மினாலஜிஸ். ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்ஸ்லாம் கண்டிப்பாக மார்க்கெட்டில் சூப்பராக பர்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இந்த கம்பெனிஸ் வெல் எஸ்டாப்ளிஷ்ட், வெல் க்ரோயிங்காக இருக்கிற கம்பெனிஸோட ஷேர்ஸ் எல்லாமே ப்ளூ சிப் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. இதுதான் முக்கியமாக இருக்கிற டெர்மினாலஜிஸ். இன்னும் ஏகப்பட்ட டெர்மினாலஜிஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனில், டெப்த் செக்ஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம். இது ரொம்ப பேசிக்ஸ்னால நான் ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ணுங்கள். இன்னும் வேரியேஷன் இன்னும் நிறையா தேவைப்படுதுனாலும் கண்டிப்பாக ஆஸ்க் மீ. வி ஆர் தேர் டு சப்போர்ட் யூ. ஸோ ஃபைனலாக நான் சொன்ன மாதிரி நீ ஆவலை எதிர்பார்த்த அந்த ஸ்டோரி அதான் சொல்ல போகிறேன், கதைகள். ஸோ கதைன்னு இல்லை, நான் ஃபுல்லாக அந்த ஃபுல் கான்செப்ட் சொன்ன கான்செப்ட் எல்லாத்தையுமே ஒரு சின்ன ஒரு லேமன் லாங்குவேஜில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மார்க்கெட் போகிறேன், மார்க்கெட்டில் வந்து ஆனியன்ஸ் வாங்குகிறேன். ஸோ மார்க்கெட்னு என்னென்னு பார்த்துக்கோங்க, நம்ம ஒரு உழவர் சந்தைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ பேசிக் லேமன் லாங்குவேஜில் சொல்கிறேன். ஸோ உழவர் சந்தைக்கு போகிறோம், அதுதான் மார்க்கெட். அங்கே வந்து வெங்காயத்தை நான் வாங்க போகிறேன். ஸோ வெங்காயத்தை நான் வாங்கிட்டு வரேன். ஸோ வெங்காயம் வந்து ரொம்ப அன்றைக்கி டெட் சீப்பாக இருக்குது, 20 ரூபா கிலோன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஒரு 10 கிலோ வெங்காயத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். ஸோ 20 × 10, ஸோ 200 ரூபாய்க்கு நான் 10 கிலோ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். மக்கா நாள் நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன் மார்க்கெட் எப்படி இருக்குது, வெங்காயம் மார்க்கெட் எப்படி இருக்குது நியூஸில் கேட்குறேன். லாரிலாம் ஸ்ட்ரைக்கு. ஸோ வெங்காயம் விலை இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த வெங்காயத்தை யூஸ் பண்ணாமல் நான் அப்படியே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு வாரம் வச்சுருக்கேன். ஸோ வெங்காய விலை பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, 100 ரூபா கிலோ வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் வெங்காயத்தை மார்க்கெட்டில் போய் விற்கிறேன். ஸோ எனக்கு ப்ராஃபிட். ஸோ 100 ரூபா நான் 20 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபா கிலோவுக்கு விற்கிறேன். ஸோ 80 ரூபா ஒரு கிலோவுக்கு எனக்கு லாபம் வருது. ஸோ நான் விற்றுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் வெங்காயத்தை வந்து 20 கிலோ வாங்கின வெங்காயத்தில் இன்னும் ஒரு 10 கிலோ நான் வச்சுருக்கேன். இன்னும் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா லாரி ஸ்ட்ரைக்லாம் முடிஞ்சிருச்சு, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெங்காயம் விலை அப்படியே குறைய ஆரம்பிச்சிருச்சு, பயங்கரமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு டிராஸ்டிக்காக. இப்போ நான் 10 கிலோ வச்சுருக்கேன். இப்போ 20 ரூபா வாங்கின வெங்காயம் பார்த்தீங்கன்னா திடீர்னு 10 ரூபா வந்துருச்சு கிலோ. இப்போ மார்க்கெட்டில் 10 ரூபா விற்கிது. இப்போது நான் வெங்காயத்தை ரொம்ப நாளும் வச்சுருக்க முடியல என்னால். ஸோ நான் மார்க்கெட்டில் விற்றே ஆகணும். ஸோ இப்போ இந்த 10 கிலோ கொஞ்சம் போய் நான் விற்கிறேன் மார்க்கெட்டில் 10 ரூபாய்க்கு விற்கிறேன். ஸோ எனக்கு 10 ரூபா நஷ்டம் வந்துருச்சு. ஸோ அதனால எனக்கு 10 ருபீஸ் நஷ்டம் ஒரு கிலோவுக்கு. ஸோ 100 ரூபா நஷ்டம் எனக்கு. ஸோ இப்படி தான் ஓவரால் மார்க்கெட். இப்போது வெங்காயத்தோட ப்ரைஸ் யார் நிர்மாணிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டில் இருக்கிற செபிங்கிறவர் தான் அந்த மார்க்கெட் லீடர்னு வச்சுக்கோங்க. இவர் தான் வெங்காயத்துக்கு 20 ரூபா 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வேல்யூ டிசைட் பண்ணுறாரு. அதுதான் ஃபேஸ் வேல்யூ, வெங்காயத்தோட அடிப்படை விலைகள் அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. வெங்காயத்தோட மார்க்கெட் ப்ரைஸ் ஏறுது இறங்குது இது எல்லாமே வந்து பப்ளிக் அந்த இருக்கிற அந்த மார்க்கெட் கண்டிஷன் தீர்மானிக்குது. வெங்காயம் விலை ஏறுது இறங்குது, கம்பெனி க்ரோத்து, மழை பெய்யுது, மார்க்கெட்டில் இருக்கிற சேச்சுரேஷன்ஸ் அதெல்லாம் வச்சு தான் வெங்காய விலை ஏறுதா இறங்குதான்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ கிளியராக புரிஞ்சுக்கோங்க, வெங்காயங்கிறது ஷேர்ஸ். ஸோ ஷேர்ஸை வந்து நம்ம மார்க்கெட்டில் வாங்கி வச்சுருக்கோம். மார்க்கெட்டோட கண்டிஷனை பொறுத்து ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், டவுன் ஆகும், போகலாம். ஸோ மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறோம். மழை பெய்யுது, இடி இடிக்குது. ஸோ கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் என்ன, கம்பெனி
லாஸ்ட் இயர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அவங்க ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்ன இருக்குது, ஏதோ கம்பெனியோட அக்ரிசியேஷன் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே நம்ம மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். டே பை டே நம்ம மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். ஹார்ட் ஆஃப் த கம்பெனிஸை ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வாங்கின ஷேர்ஸை பண்ணிவிட்டு அது நல்லா பர்ஃபார்ம் ஆகுதுன்னா ஸ்டாக்ஸை நம்ம வச்சுட்டு கை மாற்றி விடுறோம். கொஞ்சமாவது அது வேரியேஷன்ஸ் கம்மியாகுது, கம்பெனி பர்ஃபார்ம் பண்ணலைன்னா ஸ்டாக்ஸை அப்படியே கை மாற்றி விட்டுடுறோம். ஸோ ரொம்ப நாள் வச்சுருந்தோம்னா நம்ம வாங்கின விலையோட ரொம்ப கம்மியாயிரும், நம்மளுக்கு அடி வாங்கிடும் பிஸ்னஸ். ஸோ ஷேர்ஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் 2 ஷேர் நீங்கள் வாங்க மாட்டீங்க, அது லாபமே கிடையாது. எப்போவுமே வாங்குகிற ஷேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஷேர் 2000 ஷேர்ஸ். ஸோ அவ்வளோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வாங்குவீங்க. ஏன்னா ஒரு ஷேர் நீங்கள் 2000 ரூபாய்க்கு வாங்கி 2 வருஷத்தில் அது 2500 ஆச்சுன்னா 500 தான் லாபம் 2 வருஷத்துக்கு. ஸோ அதில் எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மொத்தமாக பல்காக ஒரு 40 ஷேர் 50 ஷேர்னு வாங்குவீங்க. வாங்கி 2 வருஷம் வச்சா அந்த 500 40 × 500 8000 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த ஓவரால் கான்செப்ட் உங்களுக்கு. ஸோ அட்வைஸ் ஃபார் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபியூச்சர் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா என்ன செய்யணும், ஆல்ரெடி நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு முழுமையாக புரிஞ்சிருக்கும். டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறையா ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இனிஷியலாக. ஸோ ஒரு 5000 மேக்ஸிமம் 10000, அதுக்கு மேலே ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஃபுல்லாகவே நீங்கள் கற்றுக்கங்க. பேசிக்ஸை நீங்கள் உங்கள் காசை போட்டு நீங்களே கற்றுக்கங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட கொடுங்க, நான் உங்கள் காசை நான் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அப்படி மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் கொஞ்சம் சேஃப் கம்பேர்ட் டு அதர் ப்ரோக்கர்ஸ். அவங்க கொஞ்சம் சேஃப், அவங்கள்ட்ட நீங்கள் மணியை கொடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டாக்ஸில் நீங்கள் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள் மட்டுமே அதை கற்றுக்கங்க. ஸோ மணியை எப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஃபண்ட் ஃப்ளோ அதை கொண்டு போய் அதில் முடக்கிறாதீங்க. ஒரு டெட் ஸ்டாக்காக ஒரு 10000 போட்டு வச்சுருக்கீங்க, எதுக்குமே தேவையில்லை, அதை கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணி 2 இயர்ஸ் 1 இயர் நீங்கள் டைம் எடுத்துக்கங்க. ஃபுல்லாக இன்டெப்த்தாக கற்றுக்கங்க. ஏன்னா இப்போ பெரிய பெரிய ஆள் எல்லாமே கற்றுட்டாங்க, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களா ஓனாக டெவலப் பண்ணவங்க தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. யாரையும் கற்றுட்டு அவங்க சொன்னதை கேட்டு அவங்க இந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணப்பா நல்லா வரும் போய் இன்வெஸ்ட் பண்ணி அப்படி யாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரலை. ஸோ உங்களுக்காக நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணி நீங்கள் அந்த மார்க்கெட்டில் ரொம்பவே சூப்பராக டெவலப் ஆகி இந்த ஸ்டாக்ஸை பற்றி இன்டெப்த் ஐடியாஸ், இந்த கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது, இந்த காமன் சென்ஸ், மேக்ஸிமம் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் காமன் சென்ஸ் தான் ரொம்பவே ஒரு வைட்டல் ரோலை ப்ளே பண்ணுது. ஸோ ரொம்ப ஈஸியாக நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். வீட்டில் உட்காந்துக்கிட்டே ஒரு லேப்டாப் இருந்தாலே போதும், மொபைல் இருந்தாலே போதும், இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் கோடியாக சம்பாரிச்சிட்ருக்காங்க. பட் நீங்கள் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஒரு கம்ப்ளீட் ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்கள் ஐடியாவையும் உங்கள் நேரத்தையும் செலவழிங்க. ஒரு 5000 இன்வெஸ்ட் பண்ணிக்கங்க. ஒரு ஷேர் 2 ஷேர் வாங்குங்க, விற்று பாருங்கள். ஒரு 100 ஒரு 500 லாபத்தை சம்பாரித்து அதில் இருக்கிற நாலேஜும் இன்சைட்ஸையும் ஃபுல்லாகவே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அதிக அமௌண்ட்டை நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். எடுத்தோன்னே 10000 மேலே ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இதுதான் என்னோடய ஹம்பிள் அட்வைஸ். ஏன்னா அது நிறைய பேர் நிறைய மணியை லூஸ் பண்ணிவிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுவும் உண்டு. கேம்பிளிங்னு சொல்லுவாங்க, அது கண்டிப்பாக கேம்பிளிங் கிடையாது. இது மோர் அபவுட் காமன் சென்ஸ், மோர் அபவுட் யுவர் நாலேஜ் இன் த இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரி எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அந்த நாலேஜ் இருந்தால் போதும், இதில் நீங்கள் நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். யாராவது ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் பண்ணணும்னு நினச்சிருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி சொல்லுங்கள், இப்படியும் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். அண்ட் ஐ டு சப்போர்ட் யூ. ஸோ see you next video. Till then, take care. Bye.